ஹாய் வாங்க. இன்றைக்கி சிக்கன் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வந்திருக்கேங்க. இதை நல்லா மஞ்சள் பொடி போட்டு கழுவி 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் ஊற்றி 2 பட்டை 2 கிராம்பு 2 ஏலக்காய் போட்டு வதக்கிட்டு 1 பல்லாரி 1 தக்காளி 2 மிளகாய் இவ்வளவு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிட்டேங்க. பச்சை வாசனை தக்காளி பச்சை வாசனை போகணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட 10 சின்ன வெங்காயம் போட்டு அரைச்சிக்கிட்டேன். அதையும் நல்லா பச்சை வாசனை போகுதாண்டி நல்லா வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவின சிக்கன் அள்ளி போட்டுட்டு மஞ்சப்பொடி கொஞ்சம் தேவையான அளவு, சிக்கன் பொடி 1 ஸ்பூன், வத்தப்பொடி 1 ஸ்பூன், மல்லிப்பொடி 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டேங்க. எனக்கு கருவேப்பிலை வாசனை ரொம்ப பிடிக்கும், அதனால் மேட்டால் பச்சை கருவேப்பிலை போட்டுக்கிட்டேன். இது தாளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், சிக்கன் கிரேவி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கணுன்னா சின்ன வெங்காயமும் தக்காளி பழமும் அரைச்சி ஊற்றினா இந்த அளவுக்கு கிரேவி கிடைக்கும். இது இட்லிக்கு சாப்பிட எனக்கு ரொம்ப பிடிக்கும். இட்லிக்கு இந்த மாதிரி கிரேவி வச்சு சாப்பிட ரொம்ப ஆசைப்படுவேன். பாருங்கள், இட்லி கிரேவி உரப்பு சாப்பிட்ட உடனே ஏதாவது ஒரு இனிப்பு சாப்பிடணும். அதுக்காண்டி ஒரு லட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.